ஹாய் ஆல். போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு அன்அசைன்ட் லீடுக்கு ஏஜென்ட் அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ நம்ம வந்து ஒரு ஏஜெண்ட்டை புல் பண்ணி அந்த ஏஜெண்ட்டை வந்து ஆர்கனைசேஷன் பேஸ்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த லீடுக்கு போய் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம், ரைட்டா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லீட்ஸை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மினல் போகலாம். Okay, so clear and environment குள்ள தான் இருக்கும். python manage.py run. so okay, so இப்போ வந்து நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே போயிட்டு 127,8000 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சைன் அப் லாகின் பண்ணலாம். சுரேந்தர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஏ அப்படின்னு கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து 4 லீடு இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு லீடும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஷா அப்படின்னா இந்த லீடுக்கு வந்து ஏஜென்ட் கால் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து இந்த லீடு வந்து அதுக்கப்புறம் எங்கேயுமே ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த அணு அப்படிங்கக்கூடிய லீடை சம்டைம்ஸ் வந்து அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்சன் வந்து நம்மகிட்ட வந்து சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க. அண்ட் இந்த அஜி அப்படின்ற கூடிய பர்சன் வந்து எனக்கு சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இன்னும் ஒரு சில ப்ராசஸ்னால் கால் பண்ணியிருப்பாங்க. சர்வீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம லீட்ஸை வந்து பக்கெட்டாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஓகே இன்றைக்கி வந்து இத்தனை லீட்ஸ் புதுசாக இருக்குது, இத்தனை லீட்ஸுக்கு நம்ம வந்து ஃபோன் பண்ணியிருக்கோம், அப்போது இந்தந்த லீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தந்த டேட்டில் மறுபடியும் கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து இந்த கேட்டகரியை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய மாடல்ஸ், ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கேட்டகரிக்கு நம்ம வந்து தனியாக ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய லீட்ஸில் போய்ட்டு மாடல்ஸில் கேட்டகரிக்கு தனி மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அண்ட் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ லீட் மாடல், அடுத்தது ஏஜென்ட் மாடல். ஏஜென்ட் மாடலுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேட்டகரி மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, கிளாஸ் கேட்டகரி. ஓகே, இது வந்து நம்மளுடைய ஜாங்கோ மாடலில் வந்து இன்ஹெரிட் பண்ணுது, சரியா? ஸோ ஏஜென்ட் மாடலை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் மாடலை வந்து லீட் மாடலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாடல்ஸுக்கு நம்ம வந்து ஒரு ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டை வந்து நம்ம லீட் மாடல் கூட அசோசியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம லீட் மாடலுக்கு தெரியும் ஓகே இந்த கேட்டகரியில் தான் இந்த பர்டிகுலர் லீட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நான் நேம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வைக்கிறேன். ஸோ இதை வந்து கேரக்டர் ஃபீல்டு. ஓகே, மாடல் ஸ்டார்ட் கேரக்டர் ஃபீல்ட். இதோடைய மேக்ஸிமம் லெங்த், ஓகே, மேக்ஸிமம் லெங்த் வந்து ஒரு 13 வச்சுக்கலாமா? ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேட்டகரியோட ஃபாரின் கீ எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய லீட்ஸ் மாடலில் கொடுக்க போகிறோம். ஸோ தட் நமக்கு தெரியும் ஓகே இந்த லீட் வந்து இந்த கேட்டகரி கூட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கேட்டகரி ஈக்குவல் டு ஃபாரின் கீ models dot foreign key of category. ஓகே, ஸோ இந்த கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபாரின் கீயாக கொடுத்துக்கோம். ஓகே, சி கேப்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கேட்டகரியில் நம்ம எல்லாம் ஃபீல்டு ஆட் பண்ணலாம். இந்த லீட் வந்து ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா நியூ, எந்த ப்ராசஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? ஓகே, கான்டாக்டட், ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் கன்வெர்ட்டட். ஓகே, இவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து இந்த லீடை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அன்கன்வெர்ட்டட். ஓகே, இவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு வந்து சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆன் டெலீட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபாரின் கீ செட் பண்ணோம் அப்படின்னா ஆன் டெலீட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆன் டெலீட் வந்து எல்லாத்தையுமே வந்து நல் வேல்யூவாக செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்.
இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நல் வேல்யூ கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நல்லபிள் ட்ரூ கொடுக்கணும், blank ட்ரூ கொடுக்கணும், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து நல் வேல்யூவாக கொடுக்கணும். இப்போ நான் ஒரு கேட்டகரி டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லீட்ஸில் இருக்கக்கூடிய கேட்டகரி எல்லாமே வந்து நமக்கு நல் வேல்யூ ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்டகரி மாடல் இருக்குது. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கேட்டகரி மாடலை வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுடைய அட்மினில் ரெஜிஸ்டர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் இங்கே போயிட்டு கேட்டகரி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அட்மினில் போயிட்டு யூசர் ப்ரொஃபைல், அப்புறமா கேட்டகரி, அண்ட் இங்கே வந்து நம்ம கேட்டகரியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம அட்மின் பேனல் எடுத்தோம் அப்படின்னா ஸ்லாஷ் அட்மின் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஓகே, சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணலாம், ரீலோட். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே கேட்டகரி அப்படின்றது இருக்குது. ஓகே, நோ சச் டேபிள் லீட்ஸ் கேட்டகரி. ஓகே, ஸோ நம்ம வந்து மைக்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு Control C, python manage.py make migrations. ஓகே, என்டர். அதே மாதிரி மைக்ரேட். ஓகே, என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா மைக்ரேஷன்ஸும் ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ரன் சர்வர் python manage.py run server python pyth manage.py run server என்டர் கொடுத்தோம்னா சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் ரீலோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இங்கே போய் நம்ம கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு டிஃபால்ட்டாக 3 கேட்டகரி க்ரியேட் பண்ணலாம்: கான்டாக்டட், கன்வெர்ட்டட் அண்ட் அன்கன்வெர்ட்டட். ஏன்னா நம்ம புதுசாக ஆட் பண்ணும்போது ஹார்ட் கோட் பண்ணி விட்டலாம். இப்போ எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலை அப்படின்னா அந்த லீடு வந்து நியூ அப்படின்ற கேட்டகரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு கான்டாக்டட், கன்வெர்ட்டட், அண்ட் வந்து அன்கன்வெர்ட்டட். ஓகே, சேவ். இப்போ வந்து நம்மகிட்ட 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஒரு மெத்தட் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு நம்ம ஏஜென்ட் மாடலுக்கு எடுத்த மாதிரியே இதோட யூசர் நேம் எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ நாம் வந்து இதை வந்து ஸ்ட்ரிங் மெத்தட் ஓவர் ரைட் பண்ணி செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ். இப்போ ரீலோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த நேம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லீட்ஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்படி ஒரு கேட்டகரியை வந்து இதுக்கு அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.